வெண்முரசு. பிரயாகை 83. பகுதி 16. மாயக்கிளிகள் 3. வாசிப்பது சந்தீப். பாஞ்சால அரசி பிருஷதி இரவெல்லாம் துயிலவில்லை. 5 அன்னையரின் ஆலயங்களிலும் வழிபட்டு மீண்டதுமே திருப்பதி தன் மஞ்சத்தரைக்குச் சென்று நீராடி ஆளை மாற்றி துயில் கொள்ளலானாள். பிருஷதியைக் காத்து யவனத்து புலன்வணிகரும் பீதர் நாட்டு அணிவணிகரும் கலிங்கக் கூரை வணிகரும் காத்திருந்தனர். 4 மாதங்களாகவே அவள் பொன்னும் மணியும் துணியுமாக வாங்கிக் கொண்டிருந்தாலும் மணமங்கல நாள் நெருங்க நெருங்க அவை போதவில்லை என்ற பதற்றத்தையே அடைந்தாள். அவள் தவறவிட்ட சில எங்கோ உள்ளன என்று எண்ணினாள். மேலும் மேலும் என அமைச்சர்களிடம் கேட்டுக் கொண்டிருந்தாள். பீதர்களின் மரகதக் குவைகள் அவளுக்கு அகக்கிளர்ச்சியை அளித்தன. ஆடகப் பசும் பொன்னை கையால் அளைய அளைய நெஞ்சு பொங்கிக் கொண்டே இருந்தது. இரவு நீள நீள சேடியர் வந்து அவள் அருகே நின்று தவித்தனர். அவள் ஆணைக்காக அந்தப்புறமே காத்திருந்தது. அவள் ஓரக்கண்ணால் தன்னருகே நின்ற சேடியை நோக்கி திரும்பி, என்னடி என்றாள். மங்கலப்பரத்தையர் 100 அணி செய்து வந்திருக்கிறார்கள். அரசி ஒரு முறை நோக்கினால் நன்று, கடும் சினத்துடன், அதையும் நானேதான் செய்ய வேண்டுமா? இங்கு நீங்களெல்லாம் என்ன செய்கிறீர்கள் என்றாள் பிருஷதி. சேடி ஒன்றும் சொல்லவில்லை. சற்று தணிந்து, சரி, நான் வருகிறேன். அவர்களை சற்று காத்திருக்கச் சொல் என்றாள். கலிங்க வணிகர்களிடம் மீன்சிறை பட்டு என ஒன்று உள்ளதாமே, அது இல்லையா என்றாள். நீல நிறமான பெரிய தலைப்பாகையும் நீல குண்டலங்களும் அணிந்த கரிய நிறமான கலிங்க வணிகன் புன்னகை செய்து, அரசி, சற்று முன் நீங்கள் மதுகரபக்ஷம் என்று சொல்லி வாங்கிக் கொண்ட பட்டைத்தான் அப்படி கூறுகிறார்கள் என்றார். பிருஷதி, அது எனக்குத் தெரியும். மீன்சிறைப்பட்டு என்பது திருப்பினால் வானவில் தெரிய வேண்டும் என்றாள். அரசி, மதுகரபக்ஷமும் அப்படித்தான். வானவில் தெரியும். பிருஷதி அப்படியே பேச்சை விட்டுவிட்டு திரும்பி, அவர்களை வந்து நிற்கச் சொல் என்று ஆணையிட்டுவிட்டு, நான் எடுத்தவற்றை முழுக்க உள்ளே கொண்டு வையுங்கள் என சேடியருக்கு ஆணையிட்டாள். எழுந்து புறக்கூடத்திற்கு சென்றாள். அவள் காலடியோசை கேட்டு அங்கே பேச்சொலிகள் அடங்குவதை கவனித்தபடி நிமிர்ந்த தலையுடன் சென்று நோக்கினாள். 108 மங்கலப்பரத்தையரும் முழுதணிக் கோலத்தில் நின்றனர். அழகியரை மட்டுமே தேர்ந்து நிறுத்தியிருந்தாள் செயலிகை. அவர்களைக் கண்டதுமே முதற்கணம் அவளுக்குள் எழுந்தது கடும் சினம்தான். ஏன் இவர்கள் இத்தனை சுண்ணத்தை பூசிக் கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை முறை சொன்னேன், நறுஞ்சுண்ணம் குறைவாகப் போதும் என்று. சுண்ணம் இடிக்கும் பணிப்பெண்கள் போலிருக்கிறார்கள் என்றாள். செயலிகை, குறைக்கச் சொல்கிறேன் அரசி என்றாள். இவள் என்ன இந்த மணிமாலைகளை எங்காவது திருடி வந்தாளா? இப்படியா அள்ளி சுற்றுவது? முள்மரத்தில் கொடி படர்ந்தது போல் இருக்கிறாள். செயலிகை, அவளை சீர் செய்ய ஆணையிடுகிறேன் அரசி என்றாள். அத்தனை வழிகளிலும் உள்ளடங்கிய ஒரு நகைப்பு இருப்பதாக பிருஷதிக்கு தோன்றியது. அவள் உள்ளே வருவதற்கு முன் அவர்களெல்லாம் சிரித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். அச்சிரிப்பு தன்னைப் பற்றித்தான். தன் பெரிய உடலைப் பற்றியதாக இருக்கலாம். தளர்ந்த நடையைப் பற்றியதாக இருக்கலாம். இளமையில் அவளும் இவர்களைப் போல கொடியுடலுடன்தான் இருந்தாள். அந்தப் புறத்தில் எவரானாலும் உடல் பெருக்காமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் இந்த மூடப் பெண்களுடன் அல்லாடினால் உடல் வீங்காமல் என்ன செய்யும்? செயலிகை மானினியின் விழிகளில் கூட சிரிப்பு இருந்ததோ? பிருஷதி சினத்துடன், அனைவரும் கேளுங்கள். அணிவலத்தில் எவரேனும் ஒருவரோடு ஒருவர் பேசியதாக தெரிந்தால் மறுநாளே மீன்வால் சவுக்கால் அடிக்க ஆணையிட்டு விடுவேன். இரக்கமே காட்ட மாட்டேன் என்றாள். வெறுப்புடன் ஒவ்வொரு முகமாக நோக்கிய பின், இந்த நாட்டில் அழகான பெண்களே இல்லை. பொன்னும் பட்டும் போட்ட குரங்குகளை நிறை நிறுத்தியது போலிருக்கிறீர்கள். எனக்கு வேறு வழி இல்லை என்றாள். செயலிகை, எவரையேனும் பிடிக்கவில்லை என்றால் ஆணையிடுங்கள் அரசி. அகற்றிவிடுகிறேன் என்றாள். 108 பேரையும் அகற்றச் சொன்னால் செய்ய முடியுமா என்றாள். செயலிகை வெறுமனே நின்றாள். காலையில் அத்தனை பேரும் புதியதாக விழித்தெழுந்தவர்கள் போலிருக்க வேண்டும். அமர்ந்து துயின்றீர்கள் என்றால் முகத்தில் தமக்கை தேவியின் வெறுமை தெரியும் என்றபின் நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும்.
இப்படியே இவர்கள் இங்கே நின்றிருக்கட்டும் என்றாள். விடிவதற்கு இன்னும் சற்று நேரம்தான் அரசி. துயிலாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றாள் மானினி. நிறைவன்மையுடன் முகத்தைச் சுருக்கி அவர்களை நோக்கிய பின் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள். பிருஷதி மீண்டும் அணிவணிகர்களிடம் வந்தபோது அவர்கள் அவளை முதல் முறையாக பார்ப்பவர்கள் போல முகம் மலர்ந்து பரபரப்பு கொண்டு, வருக அரசி. புதிய மணிகளை இப்போதுதான் தெரிவு செய்து வைத்தேன். இவற்றை சமுத்திராட்சங்கள் என்கிறார்கள். கடலரசன் தன் பார்வையை இவற்றில் குடிகொள்ளச் செய்திருக்கிறான். இவற்றை சூடுபவர்கள் ஆழியின் அமைதியை அகத்தில் அறிவார்கள். சக்கரவர்த்திகள் அணிய வேண்டிய மணி என்றார் முதிய பீதர். பிருஷதி சலிப்புடன் அமர்ந்து கொண்டு அவற்றை நோக்கியபடி, அரண்மனை கருவூலமே உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறது. இவை எங்கேனும் உதிர்ந்து குவிந்திருக்கின்றனவோ யார் கண்டது என்றபடி அவற்றை கையில் வாங்கிப் பார்த்தாள். ஒவ்வொன்றாக அள்ளி நோக்கிக் கொண்டிருந்த போது அவளுக்குள் ஏதோ ஒன்று நிகழ்ந்தது. ஒரே கணத்தில் அவையனைத்திலும் அவள் ஆர்வத்தை இழந்தாள். அதை அவளே உணர்ந்து திகைத்தாள். உண்மையாகவா என அவள் அகம் மீள மீள நோக்கிக் கொண்டது. உண்மையிலேயே அவள் உள்ளம் அவற்றை விட்டு முழுமையாக விலகிவிட்டிருந்தது. வயிறு நிறைந்த பின் உணவை பார்ப்பது போல. அவள் வேண்டுமென்றே மணிகளை அள்ளி நோக்கினாள். வண்ணக்கூழாங்கற்கள். பயனற்றவை, பொருளற்றவை. உள்ளம் விலகியதுமே அவற்றின் ஒளியும் குறைந்துவிட்டது போலிருந்தது. அவள் மெல்ல எழுந்து கொண்டு செயலிகை மானினியிடம், இவர்களிடம் வாங்கியவற்றுக்கு விலை கொடுத்தனுப்பு என்றாள். உடலின் எடை முழுக்க கால்களில் அமைந்தது போல் உணர்ந்தாள். அப்படியே சென்று படுத்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. என்ன ஆயிற்று தனக்கு என அவள் அகத்தின் ஒரு முனை வியந்து கொண்டே இருந்தது. தன் அறைக்குச் சென்று படுக்கையில் அமர்ந்து கொண்டு கால்களை தூக்கி மேலே வைத்தாள். அறையை அவள் சில நாட்களுக்கு முன்புதான் முழுமையாகவே அணி செய்திருந்தாள். புதிய மரவொரி விரிக்கப்பட்ட தரை, புத்தம்புதிய திரைகள், பொன்னென துலக்கப்பட்ட விளக்குகள், நீலத்தடாகம் போன்ற ஆடைகள். ஆனால் அனைத்தும் முழுமையாகவே அழகை இழந்துவிட்டிருந்தன. மிகப் பழகிய வெறுமை ஒன்று அங்கே நிறைந்திருந்தது. ஒவ்வொன்றிலும் அந்த வெறுமையை உணர முடிந்தது. சித்திரச் சுவர்கள், வண்ணத் திரைச்சீலைகள் அனைத்தும் பொலிவிழந்திருந்தன. சுடர்கள் கூட ஒளியிழந்திருந்தன. பிருஷதி இயல்பாக அழத் தொடங்கினாள். கண்ணீர் வழிந்து கன்னங்களின் வெம்மையை உணர்ந்ததுமே ஏன் அழுகிறேன் என அவள் உள்ளம் வியந்தது. ஆனால் அழுந்தோறும் அவள் வெறுமை மிகுந்து வந்தது. அவளுடைய விசும்பல் ஓசையை அவளை கேட்டபோது நெஞ்சு உடையும்படி கடுந்துயர் எழுந்தது. தலையில் அரைந்து கூவி அலறினால் மட்டுமே அதை கரை தழைக்க முடியும் என்பது போல, வெறிகொண்டு சுவரில் தலையை மோதி உடைத்தால் மட்டுமே நிறையெழுந்து நிலை கொள்ள முடியும் என்பது போல. காலையோசை கேட்டதும் அவள் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். ஆனால் நெடுநேரம் அழுது கொண்டிருந்தமையால் கண்கள் சிவந்து மூக்கு கனிந்திருந்தது. மானினி வந்து, முதச்சாமம் ஆகிறது அரசி என்றாள். எனக்கு சற்று தலைவலிக்கிறது என்றாள் பிருஷதி. இதை இவளிடம் ஏன் சொல்கிறேன்? இவளை ஏன் நான் நிறைவு கொள்ளச் செய்ய வேண்டும்? கிருஷ்ணை எழுந்துவிட்டாளா? மானினி ரூபதையிடம் இளவரசியை எழுப்ப ஆணையிட்டு விட்டேன் என்றாள். ஆம், நேரமாகிறது என பிருஷதி முகத்தை மீண்டும் ஒருமுறை துடைத்துக் கொண்டாள். தாங்கள் நீராடலாமே என்றாள் மானினி. பிருஷதி, ஆம், அதற்கு முன் நான் அவளை நோக்கிவிட்டு வருகிறேன் என்றாள். நீராட்டறைக்குள் பேச்சொலிகள் கேட்டன. சேடி ஒருத்தி அவளை எதிர்கொண்டு, வருக அரசி, இளவரசி நீராடுகிறார்கள் என்றாள். என்னை அறிவி என்றதும் தலைவணங்கி உள்ளே சென்றாள். அவள் மீண்டு வந்து தலைவணங்கியதும் பிருஷதி மணிகள் கோர்த்து அமைக்கப்பட்ட திரையை விலக்கி உள்ளே சென்றாள். நெய்விளக்குகள் சூழ இருந்த நீள்வட்டமான நீராட்டறை திருப்பதிக்கு மட்டுமே உரியது. அதன் நடுவே முத்துச்சிப்பி வடிவில் செய்யப்பட்ட மரத்தாலான பெரிய வெந்நீர் தொட்டியின் அருகே நின்ற மருத்துவச்சியும் நீராட்டுச் செடியும் தலைவணங்க அப்பால் தெரிந்த திருப்பதியைக் கண்டதும் பிருஷதி திகைத்து கால் நடுங்கி நின்றுவிட்டாள். தொட்டியில் நிறைந்து குமிழி வெடித்த செங்குருதியுள் மீன்மகள் போல திருப்பதி மல்லாந்து கிடந்தாள். அவளுடைய முகமும் கூர்கருமுனைகள் எழுந்த முலைகள் இரண்டும் நீருக்கு மேல் பெருங்குமிழிகளாகத் தெரிந்தன.
அவளைக் கண்டதும் திருபதி கால்களை நீருக்குள் உந்தி மேலெழுந்து கையால் தலைமயிரை வழித்து பின்னால் தள்ளி முகத்தில் வழிந்த செந்நீரை ஒதுக்கியபடி புன்னகை செய்தாள். பிருஷதி கால்களை நிலத்தில் இறுக ஊன்றி தன் நடுக்கத்தை வென்று, இதென்ன நீருக்கு இத்தனை வண்ணம் என்றாள். கருசோரப்பட்டையும் குங்குமப்பூவும் கலந்த நன்னீர் அரசி. இன்றைய நீராட்டுக்கெனவே நான் வடித்தது என்றாள் மருத்துவச்சி. திருப்பதி சிரித்தபடி, குருதி என நினைத்தீர்களா அன்னையே என்றாள். நானும் முதற்கணம் அப்படித்தான் எண்ணினேன். மூழ்கி கவிழ்ந்து கால்களை அடித்து துடிதெறிக்க திளைத்து மீண்டும் மல்லாந்து உண்மையிலேயே குருதியில் நீராட முடியுமா என்று எண்ணிக்கொண்டேன் என்றாள். பிருஷதி, என்னடி பேச்சு இது? மங்கள நிகழ்வன்று பேசும் பேச்சா என்றாள். ஏன்? பாஞ்சாலத்தின் தெய்வங்களுக்கு முதன்மை மங்கலம் குருதி அல்லவா என்றாள் திருபதி. போதும் என்றபடி பிருஷதி அருகே வந்து நின்றாள். திருப்பதியின் நிறையுடலை பார்ப்பதற்காகவே வந்தோம் என அவள் அப்போதுதான் புரிந்து கொண்டாள். என்ன பார்க்கிறீர்கள் அன்னையே என்றாள் திருப்பதி. உன்னுடலை இறுதியாகப் பார்க்கிறேன் என்று எண்ணிக்கொண்டேன் என்றாள் பிருஷதி. திருப்பதி புன்னகையுடன் நீரை வாயில் அள்ளி நீட்டி உமிழ்ந்தாள். அவள் தனக்கு ஆறுதலாக ஏதோ சொல்லப் போகிறாள் என ஒரு கணம் எண்ணிய பிருஷதி அவள் எப்போதுமே அப்படி சொல்வதில்லை என்பதை மறுகணம் உணர்ந்து பெருமூச்சு விட்டாள். நெடுநேரம் நீராட வேண்டாம். நேரமில்லை என்றாள். முதல் நாழிகைதான் ஆகிறது அன்னையே என்றாள் திருபதி. பிருஷதி கடும் சினத்துடன், அணி செய்து கொள்ள வேண்டாமா என்றாள். அந்தச் சினம் ஏன் என அகத்துள் அவளை திகைத்துக் கொண்டாள். ஆனால் திருப்பதி புன்னகைத்துக் கொண்டு நீருக்குள் புரண்டாள். மருத்துவச்சி, லேபனம் செய்து கொள்ளுங்கள் இளவரசி என்றாள். திருப்பதி நீரில் எழுந்து நின்றாள். செந்நிற நீர் அவள் உடல் வழியாக வழிந்தது. அருவியருகே உள்ள கரும்பாறை அவள் உடல் என பிருஷதி எப்போதுமே எண்ணிக்கொள்வதுண்டு. உறுதியும் மென்மையும் இருளும் ஒளியும் ஒன்றேயானது. மென்குழம்பெனக் குழைந்து அக்கணமே வைரமானது. நீண்ட குழலை சேடி இரு கைகளாலும் அள்ளி மெல்ல நீர் வழிய சுருட்டினாள். நெற்றி அப்படி தீட்டப்பட்ட எறும்பு போல மின்னுவதை எவரிலும் அவள் கண்டதில்லை. கடைந்து திரட்டிய கழுத்து. ஒன்றுடன் ஒன்று முற்றிலும் நிகரான முலைகள். அவள் கைகளை தூக்கியபோது அவை உறுதியுடன் இழைந்தன. ததும்பும் நீர்த்துளிகள். கருநிறச் சங்குகள். மருத்துவச்சி அவளை பீடத்தில் அமரச் செய்து கால்களில் லேபனத்தை பூசத் தொடங்கினாள். தொப்புளில் வழிந்து தேங்கிய செந்நீர் மென்மயிர் பரப்பில் கலைந்து வழிந்து அல்குல் தடம் நோக்கி இறங்கியது. மருத்துவச்சியும் சேடியும் கூட அவள் உடலை சிவந்த விழிகளுடன் நோக்குவதாக, அவர்களின் உளம் விம்முவது முலைகளில் அசைவாக எழுவதாக தோன்றியது. ஒரு கணம் பொருளற்ற அச்சம் ஒன்று எழுந்தது. அங்கே ஏன் வந்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என வியந்தாள். கையை நீட்டு கிருஷ்ணை என்றாள். திருப்பதி சிரித்தபடி தன் உள்ளங்கைகளை நீட்டிக் காட்டினாள். செண்பகமலர் நிறமான உள்ளங்கைகள். பிருஷதி குனிந்து அந்த ரேகைகளை பார்த்தாள். சங்கும் சக்கரமும். அவள் பிறந்த மறுகணம் கைகளை விரித்து நோக்கிய வயிற்றாட்டி, அரசி என கூச்சலிட்டு குருதி வழியும் சிற்றுடலை தூக்கி அவளிடம் காட்டிய போதுதான் அவற்றை முதலில் நோக்கினாள். ஒன்றும் தெரியவில்லை. சங்கு சக்கர முத்திரை. அரசி, விண்ணாளும் திருமகள் மண்ணில் வந்தால் மட்டுமே இவை அமையும் என்கின்றன நிமித்திக நூல்கள் என்றாள் வயிற்றாட்டி. அப்போதும் அவளுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. சிந்தை நனைந்த துணி போல ஒட்டிக் கிடந்தது. சேடியர் குனிந்து மகவின் கைகளை நோக்கி கோவினர். ஒருத்தி வெளியே ஓடினாள். அவளை நோக்கிய போதுதான் வெளியே நின்றிருக்கும் அரசரைப் பற்றி அவள் எண்ணினாள். அவரிடம் அவள் மகவின் கையில் உள்ள சங்கசக்கர வரிகளைப் பற்றி சொல்வதை உள்ளூர நிகழ்த்திக் கொண்டபோது சட்டென்று அவள் உடல் சிலிர்த்தது. அகம் பொங்கி எழுந்தது. குழவியை வாங்கி மடியில் மலரச் செய்து அந்த வரிகளை நோக்கினாள். அகம் உருகி கண்ணீர் விட்டு விம்மினாள். அதன்பின் எத்தனை ஆயிரம் முறை இந்த வரிமுத்திரைகளை அவள் நோக்கியிருப்பாள். எத்தனை ஆயிரம் முறை முத்தமிட்டு விழிகளுடன் சேர்த்திருப்பாள். அவள் அந்த முத்திரையை விரலால் தொட்டபின் மீண்டும் உன் கைகளை எப்போது பற்றப் போகிறேன் என்றாள். பொருளற்ற சொற்களென்றாலும் எந்த அணைக்கூற்றை விடவும் அகத்தை அவையே துல்லியமாக உணர்த்தின என்று தோன்றியது.
இன்று முதல் இவை என்னுடையவை அல்ல அல்லவா? மருத்துவச்சி புன்னகைத்து, தடாகம் தாமரையை உரிமை கொள்ள முடியாது என்பார்கள் அரசி, என்றாள். பிருஷதி அந்த அணிக்கூற்றை முற்றிலும் பொருளற்ற சொற்களாகவே அறிந்தாள். விழிகளை தூக்கி மருத்துவச்சியை உயிரற்ற ஒன்றைப் போல பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டாள். தன் சொற்களில் மகிழ்ந்த மருத்துவச்சி, பொன்னும் மணியும் சந்தனமும் மலரும் மகளிரும் பிறந்த இடம் விட்டு தகுதியுள்ள கரங்களுக்கு சென்ற பின்னரே பொருள் கொள்கின்றன, என்றாள். உண்மையாக எதையும் உணராதபோதுதான் அணிச்சொற்கள் அழகாக இருக்கின்றன போலும். பிருஷதி, நீராடி வா. நேரமாகிறது என்றபின் திரும்பி நடந்தாள். அவள் நீராடி அணி செய்யத் தொடங்கினாள். மானினி அவளுக்கு மணிநகைகளையும் புலனணிகளையும் எடுத்து நீட்டியபோது ஒவ்வொன்றும் அவளுக்கு அகவிலக்கத்தையே அளித்தன. அவள் முகத்தில் எழுந்த சுளிப்பைக் கண்டு அவள் இன்னொன்றை எடுத்தாள். பலமுறை விலக்கிய பின் அவள் ஒன்றை வாங்கிக் கொண்டாள். அந்த அணி படும்போதும் இறந்த உடல் ஒன்றைத் தொட்ட கூச்சத்தை அவள் உடல் உணர்ந்தது. அவற்றையெல்லாம் கழற்றி வீசிவிட்டு எளிய ஆடை ஒன்றை அணிந்தால் என்ன என்று எண்ணி மறுகணமே அது ஆகக்கூடியதில்லை என அறிந்தாள். பட்டும் நகைகளும் அணிந்து சுண்ணமும் செந்தூரமும் பூசி மலர் சூடி அணி நிறைந்தபோது மானினி பேராடியை சற்றே திருப்பி அவளை அவளுக்குக் காட்டினாள். அதில் தெரிந்த உருவத்தைக் கண்டு அவள் திகைத்து மறுகணம் கசப்படைந்தாள். விழிகளை விலக்கிக் கொண்டு விரைந்து விலகிச் சென்று இடைநாழியை அடைந்தாள். அங்கே வீசிய இளங்குளிர் காற்று ஆறுதலளித்தது. தன் உடலில் அந்த ஆடிப்பாவையைத்தான் அத்தனை பேரும் பார்க்கிறார்கள் என எண்ணிக்கொண்டபோது கூச்சத்தில் உடல் சிலிர்த்தது. மானினி வணங்கி, சேடியர் ஒருங்கிவிட்டனர் அரசி, என்றாள். இளவரசி அணி கொண்டு விட்டாளா, என்றாள். அவள் விழிகளை சந்திக்க நாணினாள். பெண் என்று இவ்வணிகளை, இவ்வாளைகளை, இம்முலைகளை சுமந்து கொண்டிருக்கிறேன். இவற்றுக்கு அப்பால் தனிமையில் நின்று கொண்டிருக்கிறேன். அப்படி அவள் ஒருபோதும் உணர்ந்ததில்லை என்று தோன்றியது. முதல் அணியை அவள் பூண்டது எப்போது? ஆனால் முதிரா இளமையில் வனநீராட்டுக்குச் செல்ல அன்னையுடன் கிளம்பிய போது முழுதணிக் கோலத்தில் ஆடியில் தன்னைக் கண்டு வியந்து நின்றது அவளுக்கு நினைவிருந்தது. திரும்பித் திரும்பி தன்னை நோக்கிக் கொண்டிருந்தாள். தலைமுதல் கால் வரை ஒவ்வொரு அணியையும் ஒவ்வொரு உறுப்பையும் திரும்பி முதுகை நோக்குவதற்காக உடலை ஒடித்து திருப்பினாள். கைகளை விரித்தும் தலையைச் சரித்தும் புன்னகைத்தும் சினந்து உதடு நீட்டியும் பாவாடையை அள்ளித் தூக்கியபடி மெல்ல குதித்தும் நோக்கிக் கொண்டே இருந்தாள். அவளை அரண்மனை எங்கும் தேடிய அன்னை கண்டடைந்ததும் பூசலிட்டபடி ஓடிவந்து அடித்து கைப்பற்றி இழுத்துச் சென்றாள். அவள் திரும்பி இறுதியாக ஆடியை நோக்கினாள். எங்கும் விழிகளுடன் பிருஷதி அவளை விட்டு விலகி ஆடியின் ஆழத்துக்குள் சென்று மறைந்தாள். அந்த ஆடிச்சித்திரம் வெறும் நினைவு அல்ல, மீள மீள உள்ளே ஓட்டி ஓட்டி அச்சித்திரத்தை மேலும் மேலும் தீட்டிக் கொண்டிருந்தாள். கனவுகளில் மீட்டுக்கொண்டு ஒளியேற்றிக் கொண்டிருந்தாள். அந்த ஆடியில் அன்று தெரிந்த பிருஷதி என்றும் அவளுக்குள் இருந்தாள். அவள்தான் தான் என என்றும் அவள் உணர்ந்தாள். அந்த பிருஷதியின் மேல் குடிகொண்ட உடல் முதிர்ந்து தளர்ந்து எடை மிகுந்து வலியும் சோர்வும் கொண்டு விலகிச் சென்றபடியே இருந்தது. அவள் தனித்து திகைத்து நின்றிருந்தாள். இப்போது சென்று சத்ராவதியின் அரண்மனையில் அவளுடைய பழைய அறையின் அந்த ஆடியில் நோக்கினால் அதில் அவளைக் காண முடியும். அழியா ஓவியமென அங்கே அவள் தேங்கி நின்றிருப்பாள். என்னென்ன எண்ணங்கள்! இப்படி என்னுள் எண்ணங்கள் குலைந்து சிதறியதே இல்லை. இவ்வெண்ணங்களை என்னுள் ஏதோ ஒன்று செலுத்திவிட்டிருக்கிறது. இத்தனை வருடங்களில் பொன்னும் மணியும் செலுத்ததில்லை. ஆடி பொருளிழந்ததில்லை. என்ன ஆகிறது எனக்கு? என்னை ஆண்ட தெய்வமொன்று கைவிட்டுச் சென்று விட்டதா? நானறியாத தெய்வம் என்னுள் குடிகொண்டு விட்டதா? திருப்பதியின் அணியறைக்குள் 7 சேடியர் அவளை மணிமங்கலம் கொள்ளச் செய்து கொண்டிருந்தனர். சந்தன பீடத்தில் கிழக்கு முகமாக அவள் அமர்ந்திருக்க செந்நிறமான காரகிர் சாந்தை ஆமையோட்டில் குழைத்து கையிலெடுத்தபடி நின்றிருந்த தொய்யிற்பெண்டு செங்கழுகின் இறகின் முனையை பளிங்கு கல்லில் மெல்லத் தீட்டி கூர்ப்படுத்திக் கொண்டிருந்தாள். சேடி திருப்பதியின் முலைகளில் இருந்து மென்பட்டாடையை விலக்கினாள்.
இரு கைகளையும் பின்னால் ஊன்றி மார்பை மேலே தூக்கி முலைக்குமிழ்களை விம்மச் செய்து அவள் அமர்ந்திருக்க செஞ்சாந்தில் இறகு முனையால் தொட்டு இரு முலைகளுக்கும் மேல் கழுத்துக் குழியின் நேர்கீழாக ஒரு சுழியைப் போட்டாள். தொய்யிற்கோடுகள் உயிர் கொண்டு பிறந்து வந்து வழிந்து சுழித்துச் சுழன்று அவள் மெல்லிய கருமேனியில் படிந்து பரவின. ஒன்றுடன் ஒன்று பின்னி விரிந்து கொண்டே இருந்தன. மகரிகா பத்ரம் என்னும் இலைத்தொய்யில் அவள் உடல் வெம்மையில் காரகில் உலர்ந்ததும் மாந்தளிர் நிறத்தில் மின்னத் தொடங்கியது. முலைக்கண்களைச் சுற்றி கோடுகள் செறிந்து வளைந்து மீண்டும் விரிந்து தோளுக்கு மேல் ஏறின. நோக்கியிருக்கவே அவள் முலைகள் இரண்டும் இரு அணிச்செப்புகளாக ஆயின. கூர் அலகு கொண்ட இரு மாந்தளிர் பறவைகள், ஆழ்கடலின் சித்திரம் பதிந்த சிப்பிகள், நீர்க்கோலம் செறிந்த இரு பெரும் சாள கிராமங்கள். தொய்யில் இளந்தளிர் கொடிகளாக அவள் வயிற்றை நோக்கி இறங்கியது. படர்ந்து இடையின் விரிவை மூடி அல்குல் நோக்கி இறங்கியது. அவள் அசைந்தபோது சித்திரமுலைகள் ததும்பின. சக்கரவாகங்கள் நீந்தும் குளிர்ந்த நதி என்று ஒரு சூதப் பெண் சொல்ல திருபதி அவளை நோக்கி சிரித்தாள். அவள் உடலை சுண்ணமும் சந்தனமும் சேர்த்திடித்து பொடி பூசி மென்பட்டால் துடைத்து ஒளி கொண்டதாக ஆக்கினர். உள்ளங்கைகளிலும் கால் வெள்ளையிலும் செம்பஞ்சு குழம்பு, மருதாணி சிவப்பால் கைவிரல்கள் காந்தள் மலர்கள் என மாறின. கால்விரல்கள் சற்றே சுருண்ட கோவை பழங்கள். அணிப்பெட்டிகளை சேடியர் திறந்தனர். ஒளியா விழிமயக்கா ஒளியினும் எண்ணம்தானா என ஐயுறச் செய்தபடி பெட்டிக்குள் அணிகள் மின்னின. ஒவ்வொன்றாக ஒருத்தி எடுத்துக் கொடுக்க இருவர் அணி பூட்டத் தொடங்கினர். வலது காலின் சிறுவிரலில் முதல் விரல் மலரை பூட்டி அணி செய்யத் தொடங்கினர். கால்விரல்கள் பத்திலும் முல்லை, அரளி, தெச்சி, முக்குற்றி, செந்தூரம், ஆவாரம், சிறுநீலம், கோவளம், செம்மணி, பாரிஜாதம் என சிறுமலர்களின் வடிவில் செய்யப்பட்ட அணிகளை பூட்டினர். கணுக்கால்களில் தழைந்த பொற்சிலம்பு, அதன்மேல் தொடுத்து மேற்பாதங்களில் வளைந்த வேம்பின் இலையடுக்குகள் போன்ற செரிமலர். இடையில் அணிந்த பொன்னுல் பின்னலிட்ட செம்பட்டு சேலைக்குமேல் 108 தொங்கல்கள் கொண்ட மேகலை. அதன் முன்படாம் அவள் இடையில் தழைந்து அல்குலை மூடிப் பறந்து சிறுமணிகளுடன் தொங்கியது. முதல் பெருமணி அனல் என தொடைகள் நடுவே நின்றது. ஆடைக்குமேல் வலத்தொடையில் 18 இடத்தொடையில் 9 வளைவுகளாக தொங்கிய தொடைச்செறி. அணிக்கச்சையின் இடப்பக்க முடிச்சில் செவ்வேரங்களை விழிகளாகக் கொண்ட பொற்சிம்மம் வாய்திறந்திருந்தது. இளமுலைகளை அணைத்து ஏந்தியிருந்த பட்டுக்கச்சைக்குமேல் 1008 தளங்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்ட சரப்பொளி மாலை யானையின் நெற்றிப்படாம் என தழைந்து கொப்புழை தொட்டது. அதன் நடுவே அனல்வரி என செம்மணி மாலை, விண்மேன் வரி என நீலமணி மாலை, பன்னிரு செண்பக மலர்களைத் தொடுத்தது போல பதக்கமாலை, கண்மணித்தாலி, கருகுமணித்தாலி, நாகபடத்தோள்வளைகள், நாகவிழிகளில் எழுந்த நீலமணிக் கற்கள், காதுகளில் ஆடிய செம்மலர் தோடுகள், அவற்றின் அல்லைவட்டமாக இளஞ்சிவப்பு வைரங்கள் புள்ளிவட்டமாக எரிவேரம், மேல்காதில் காதுமலர், மூக்கில் தொங்கிய புல்லாக்கின் செம்மணி அவள் இதழ்களின் ஈரச்செம்மைக்குமேல் ஒளித்துளியென நின்றாடியது. இருபக்கமும் தட்டார பூச்சியின் விழிகளென நுண்வைரங்கள் செறிந்த மூக்குத்திகள், நெற்றிமேல் ஆடிய சுட்டியில் ஒளியுமுழும் இளநீல வைரங்கள். கூந்தலைத் தழுவிச் சரிந்தது ஆரச்செறி. அதிலிருந்து ஒரு சரடு சென்று செவிமலரை தொட்டது. கூந்தலை 5 சரடுகளாகப் பகிர்ந்து பொன்மலர்கள் பூட்டிப் பின்னி கூட்டிய பிணைவில் வைரம் பொறித்த மலர்குவையை அமைத்தனர். கடகங்கள் செறிந்த கைகள் நெளியும் கருநாகங்கள், மோதிரங்கள் வளைத்த கைவிரல்கள் கருநாகக் குழவிகள். நகங்களின் ஒளி பொன்னகையை வெல்கின்றதா? பிருஷதி விழிமலர்ந்து நோக்கிக் கொண்டே இருந்தாள். தொண்டை உலர்வது போல, வயிறு முரசுத்தோல் என அதிர்வது போல, கால்கள் குளிர்ந்து தொய்வடைவது போல, அவ்வப்போது விழியொளியே குறைந்து மீள்வது போல உணர்ந்தாள். அணி செய்த சேடியர் பின்னகர்ந்தபின் ஆடியைக் கொண்டு வந்து திருப்பதியிடம் அளித்தனர். அவள் அதை வாங்கி தன்னை நோக்கிய போது அவள் விழிகளை பிருஷதி நோக்கினாள். அவை அவளறிந்த விழிகள் அல்ல, வாளெடுத்து பலிக்களம் வரும் பூசகனின் தெய்வ விழிகள், அணங்கெழுந்த விழிகள், குருதி மணம் பெற்ற கானுரை வேங்கையின் எரிதிகழ் விழிகள். பிருஷதி அச்சத்துடன் சற்று பின்னடைந்து அவ்வசைவு தன் உடலில் நிகழவில்லை என உணர்ந்தாள்.
எழுக இளவரசி என்றாள் அணிச்சேடி. இன்று 8வது தாராபலம் பொருந்திய மைத்திர நன்னாள். அணிகொண்டு எழுந்த பெண்ணைச் சூழ்ந்து விண்ணகத்தின் கந்தர்வர்கள் காவல் காக்கும் நேரம், திருபதி எழுந்து தன் கைகளை தொங்கவிட்டபோது எழுந்த வளையலோசை கேட்டு பிருஷதி திடுக்கிட்டாள். அந்த அதிர்வை அறிந்தவள் போல திருப்பதி திரும்பி நோக்கினாள். சற்றும் அறிமுகம் அறியா விழிகள் உடனே திரும்பிக் கொண்டன. மங்கலச் சேடியர் வெளியே குரவையொலி எழுப்பினர். சேடியர் இருவர் அவளை கைப்பிடித்து அழைத்துச் சென்றனர். அவள் மேகத்திலேறிச் செல்பவள் போல நடந்து சென்றாள். அவள் அறை நீங்கிய போது மறுபக்கச் சுவரில் விழுந்த நிழலைக் கண்டு தன் நெஞ்சைப் பற்றிக் கொண்டாள். அது முற்றிலும் புதிய ஒருத்தி. வெளியே வாழ்த்தொலிகளும் மங்கலிசையும் சேர்ந்து எழுந்தன. மானினி வந்து, அரசி, வருக என்றாள். அவள் வியர்த்த கைகளால் தன் ஆடையைப் பற்றி முறுக்கியபடி உலர்ந்த தொண்டையை வாய்நீரை விழுங்கி ஈரப்படுத்தியபடி அவளுடன் நடந்தாள். அந்தப் புறத்து மாளிகையின் சுவர்களும் மரப்பொருட்களும் கூரையும் திரைகளும் எல்லாம் வாழ்த்துலி எழுப்பிக் கொண்டிருந்தன. திருப்பதி மாளிகையை விட்டு வெளியே சென்ற கணம் வெளியே பெருமுரசு இடிவரிசை என முழங்க கொம்புகளும் குழல்களும் இணைந்து கொண்டன. அந்தப்புற முற்றத்தில் கூடி நின்றிருந்த மக்கள் திரள் பொங்கி ஆரவாரித்தது. வாயிலை அடைந்து நிலையைப் பற்றியபடி பிருஷதி நின்றாள். பெருமுற்றத்தில் 18 வெண்குதிரைகள் அணிக்கோலத்தில் நின்றிருக்க அவற்றின் மேல் வெள்ளிக்கவசமணிந்த வீரர்கள் ஒளிவிடுவாள்கள் ஏந்தி அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு முன்னால் பெரிய வெண்புறவியில் உருவிய வாளுடன் திருஷ்டத்யும்னன் அமர்ந்திருந்தான். தொடர்ந்து 108 மங்கலப் பரத்தையரும் கைகளில் தாளங்கள் ஏந்தி நிறை நின்றனர். மங்கலவாத்தியமேந்திய சூதர்களின் நிறைகளுக்குப் பின்னால் பொன்னூல் குச்சங்களும் பூவேலைகளும் அணிசெய்த செம்பட்டு முதுகை மூட, கொம்புகளில் பொற்குமிழ்களும் உருகி வழிந்த பொன்னருவி என நெற்றிப்பட்டமும் அணிந்து பட்டத்து யானை செவியாட்டி நின்றது. திருப்பதி யானையை அணுகியதும் பாகன் கையசைக்க யானை பின்னங்கால் மடித்து பாதி அமர்ந்தது. அவள் அதன் விலாவில் தொங்கிய பட்டுச்சிரடின் முடிச்சுகளில் கால் வைத்து ஏறி அதன் முதுகின் மேல் செம்பட்டு பீடத்துடன் இருந்து பொன்பூசிய அம்பாரி மேல் அமர்ந்து கொண்டாள். முன்னங்கால் இழுத்து பின்னங்கால் தூக்கி யானை எழுந்ததும் அவள் விண்ணகமேறும் விமானத்தில் அமர்ந்திருப்பவள் என மேலெழுந்தாள். முற்றத்திலும் அப்பால் அரச வீதியிலும் செறிந்திருந்த பெருங்கூட்டம் அவளைக் கண்டதும் கைவீசிக் கொந்தளித்து கூச்சலிட்டு ஆர்ப்பரித்தது. அந்தக் கொந்தளிக்கும் மானுட உடல்களின் அலைகளுக்குமேல் மிதப்பவள் போல அவள் விண்ணில் அசைந்தாடிச் சென்றாள். வெண்முரசு அனைத்து விவாதங்களும். மகாபாரத அரசியல் பின்னணி வாசிப்புக்காக வெண்முரசு வாசகர் விவாதக் குழுமம். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.